வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கும் இரத்த குழாய்கள் அடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த செம்பருத்தி பூ ரொம்பவே உதவும். இதழ்களை அப்படியே எடுத்து சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி செம்பருத்தி டீ ரெடி பண்ணியும் அதை எடுத்துக்கலாம். சித்த மருத்துவத்தில் இந்த செம்பருத்தி பூ தங்க பஸ்பம்னு சொல்லுவாங்களாம். அந்தளவுக்கு இது மருத்துவ குணம் அதிகம் உள்ளது. இவ்வளவு மருத்துவ குணமில் இந்த செம்பருத்தி பூ வச்சு இன்றைக்கி நம்ம டீ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக 5 செம்பருத்தி பூ பறிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த டீ ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி சிவப்பு கலர் தான் யூஸ் பண்ணணும். வேறு கலரில் உள்ளதையோ அல்லது அடுக்கு செம்பருத்தியோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ செம்பருத்தி இதழ்களை இந்த மாதிரி ஒன்றா பிரித்து எடுத்துக்கலாம். அந்த நடுவில் உள்ள மகரந்தம் அப்புறம் அந்த காம்பு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது. நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நம்ம செம்பருத்தி டீ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது நான் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செம்பருத்தி டீ ரெடி பண்ணிடுவோம். ஒரு சாஸ் பேனில் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா அந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த செம்பருத்தி இதழ்களை இதில் போட்டுக்கலாம். செம்பருத்தி இதழ் சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அது கொதிச்சா போதும். இப்போ செம்பருத்தியோட கலர் எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கி பூ நல்லா இந்த மாதிரி வெளியேறும். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அதை அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ அந்த இதழ்களில் இருக்க சாறு எல்லாம் தண்ணியில் நல்லா இறங்கிரும். இப்போ நம்ம அந்த இதழ்களெல்லாம் வடிகட்டி வெளியே எடுத்துடலாம். ஒரு டீ வடிகட்டி மூலமாக வடிகட்டிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு கரண்டினால் நம்ம இந்த இதழ்களெல்லாம் வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்மளோட செம்பருத்தி டீ ரெடியாக இருக்குது. இதை நம்ம அப்படியேவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கூட நம்ம கொஞ்சமாக எலுமிச்சை சாறும் தேன் அல்லது நாட்டு சக்கரை கலந்து எடுத்துக்கலாம். எலுமிச்சை சாறு ஒரு 4-5 சொட்டு விட்டால் போதும், அதிகமாக விட வேண்டாம். அந்த மாதிரி நம்ம எலுமிச்சை சாறு விடும்போது இதனோட கலர் டார்க் கலர்லேருந்து மாறி அப்படியே லைட் கலராக நல்ல செம்பருத்தி இதழ் கலரில் வந்துடும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அது கூட நம்ம நாட்டு சர்க்கரையோ அல்லது தேனோ கலந்தோம்னா அதனோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் அந்த கலரை பார்த்து ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. உடலுக்கு ஒரு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த செம்பருத்தி பூ. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு இந்த செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை சீக்கிரமாகவே குறைச்சிரும். கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கும். செம்பருத்தி பூவில் இவ்வளவு மருத்துவ பலன்கள் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த இதழ்களோட பலன்களை சொல்லி இந்த பூவை அடிக்கடி எடுத்துக்க சொல்லலாம். நீங்களும் இந்த செம்பருத்தி டீ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.